நான் தனுஷனா எப்படியாச்சும் காப்பாத்தினா அப்படியே ஏறவன் வாய்ஸ் வரும்போது மட்டும் அப்படியே அது சிலுத்தனே போகுது. படம் ஆப்வியஸா சும்மா ரத்தத்தை வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம தனுஷார் இயக்கத்தில் தனுஷாரே நடிக்கும் ராயன் படத்தோட ட்ரைலர் பார்த்து தான் நாங்க ரியாக்ட் பண்ணலாம் இருக்கோம். எனக்கு இந்த ட்ரைலர் மேல ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ வாங்க ரியாக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம பேசலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செல்வராகவன் மிருகம் இது தெரியுமா? எனக்கு புஷ்ரா விஜயன் ரொம்ப பிடிக்கும். ஹீரோயின் சிங்கம் தான். காட்டிலேயே ஸ்ட்ரென்த்தான மிருகம் சிங்கம் புலிலாம் தான். ஆனால் ஆபத்தான மிருகம் ஓநாய். நம்ம தலைவர் எஸ். ஜே. சூர்யா ஒத்தைக்கு ஒத்த நின்னா சிங்கம் ஓநாயை அடிச்சிடும். ஆனால் ஓநாய் பயங்கர தந்திரவாதி. கூட்டமாக சுட்டு போட்டு ஸ்கெட்சு போட்டு சிங்கத்தை அழிச்சிரும். அவன் பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. பேய் மாதிரி வருவான், இறங்கி செய்வான். ஃப்ரேம் எல்லாம் செம்மையா இருக்கு. ராயா ராயா போய் என்ன சொன்ன? டப்புன்னு கேஸை வாபஸ் வாங்கிட்டான். கெஞ்சி கேட்டேன். உசிரே நீதானே நீதானே நடலாவும் கூடாதானே. அதெல்லாம் அப்படியே ஏறவன் வாய்ஸ் வரும்போது மட்டும் அப்படியே அது சிலுத்தனே போகுது. கடைசி சம்பவத்துல பெரிய பாய் வாய்ஸை கேட்டோம்னா அப்படியே தனுஷ் சாரோட அப்பியரன்ஸ் வந்து இதுல சூப்பரா இருக்கு. ஒரு மெச்சூர் லுக் தந்திருக்காங்க. மீசெல்லாம் நல்லா பெருசா வச்சுட்டு அந்த மொட்டை தலை. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு அவரோட அப்பியரன்ஸ். படத்துல ரத்தத்தை தெறிக்க விட்டுருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் வாங்கின படம், வைலன்ஸ்க்காக ஏ சர்டிஃபிகேட் வந்து படத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரைலத்தோட படத்துல எப்படி என்ன மாதிரி சம்பவம் செஞ்சிருக்காங்கன்னு பார்க்கணும். என் தலைவன் தனுஷ் வந்து இந்த படத்துலயே வந்து வேற லெவல்ல எப்படி இருந்தாலும் ஆப்வியஸா நடிச்சிருப்பாரு. ஆனா இன்னொரு தலைவன் எஸ். ஜே. சூர்யாவா இந்த படத்துல இருக்காரு. ஸோ அவரோட ஆக்டிங் எப்படி இருக்குன்னு படம் பார்த்தாதான் நம்மளுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம நம்ம என் தெரிஞ்சு நான் எதிர்பார்க்கல நம்ம இவர் செல்வராகவன் வந்து இருப்பாருன்னு சொல்லிட்டு. பட் ட்ரைலர்லேயே வந்து செல்வராகவன் டீஸ் பண்ணிட்டாங்க. டீஸ் பண்ணல நிறைய இது சீன் வராரு. ஸோ படம் ஆப்வியஸா சும்மா ரத்தத்தை சொல்லிட்டு தெரிக்கிற மாதிரி தான் இருக்கும் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி தான் வந்திருக்கு இந்த படம். ஏன்னா அவரே இது பண்ணி டைரக்ட் பண்ணிருக்காருல்ல. ரொம்ப டைம் எடுத்துறாரு. அவரே சொல்லி இன்டர்வியூல போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு 1 year டைம் எடுத்திருக்கேன், வெறும் ஸ்டோரி ரைட்டிங் இதுக்கையும் 1 year டைம் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ வெயிட் பண்ணி தனுஷ் கதை சூஸ் பண்றதே நல்லா இருக்கும். இப்போ லேட்டஸ்டா சூஸ் பண்ற கதையே சூப்பரா இருக்கு. அவரே ஒரு கதை சூஸ் பண்ணி ரைட் பண்ணி எடுக்கிறாருன்னா அப்போ படம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தேட்டருக்கு வந்து தான் பார்க்குறோம். இப்போதைக்கு நம்ம இந்தியன் டூ பண்ண தாக்கத்துல இருந்து வெளில வரணும்னா கண்டிப்பா ராயன் வரணும் தான் நம்புறேன். ராயன் வந்து பார்த்து நம்ம கோலி சினிமா எப்படி காப்பாத்துதுங்கிறது. ஆனா தனுஷனா எப்படியாச்சும் காப்பாத்துனா. ஸோ அப்படிதான் இருக்கு. ஸோ பார்க்கலாம் படம் எப்படி வருது பார்க்கலாம். நான் ஏஆர் அந்த லாஸ்ட் ஒரு 10 செகண்ட்ல வந்து என்னால் அதுல இருந்து ஒன்று மீண்டு வர முடியல. லாஸ்ட் ஒரு 10 செகண்ட் அவர் உசுரே சொல்லும் போது அப்படியே கூஸ்வாங்க. ஸோ பார்க்கலாம் படம் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தா தான் தெரியும். ஆனால் ட்ரைலர் வந்து தரமா இருக்கு, ரொம்ப தரமா இருக்கு ட்ரைலரு. ஸோ படம் வந்து எப்படி இருக்கு பார்க்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோவில் வந்து உங்களை வந்து நாங்கள் விடை பெறுகிறோம். நெக்ஸ்ட் வேற ஏதாச்சும் வீடியோவில் வந்து சீக்கிரமா உங்களை சந்திக்கிறோம். அண்டல் தென் பாய் ஃப்ரம் ஐம் ரங்கா. I'm Divya. டாடா.